இப்போ லசான்யா எப்படி செய்ய போகிறோம் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நான் பாஸ்தா ஷீட் செய்கிறதுக்கு வந்து மைதா மாவு 3 முட்டை எடுத்துக்கிட்டு நல்லா அதை பீட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதை நல்லா பீட் பண்ணிக்கோங்க கட்டி இல்லாமல். அதுக்கப்புறம் ஃப்ளோவில் போட்டு நல்லா ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்கு வந்து நல்லா நம்ம கையில் அழுத்தம் கொடுத்து ஸ்ட்ரெச் பண்ணி எடுக்கணும், ஸ்டிக்கினஸ் இல்லாத அளவுக்கு. அப்போ தான் நம்மளோட பாஸ்தா ஷீட் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து நான் 1 hour நல்லா ஊற விட்டுறேன். இதை நல்லா ஊறட்டும். ஒரு பவுலில் போட்டு நல்லா க்ளீனான கிளாத்தில் போட்டு இதை ஊற வச்சுருங்க ஒரு 1 hourக்கு. அடுத்தது வந்து நம்ம டொமேட்டோ பியூரி தான் செய்ய போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நான் வந்து ஒரு 10 டொமேட்டோஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு பின்னாடி இந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டு சுடு தண்ணியில் போட்டு நல்லா நம்ம வேக வச்சுக்கலாம். இது ஒரு பக்கம் வேகட்டும். அடுத்தது வந்து நம்ம பொசலின் செய்கிறதுக்காக நான் வந்து ஆனியன் நல்லா ஃபைனாக சாப் பண்ணிக்கிறேன். எவ்வளோ சாப் பண்ணணுமோ அவ்வளோ ஃபைனாக சாப் பண்ணி அதுக்கப்புறமா கார்லிக்கும் நல்லா ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஒரு பவுலில் வந்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கனை வந்து நான் எடுத்துக்கிறேன். அது கூட ரெட் சில்லி பவுடரும் கொஞ்சம் சால்ட்டு தேவையான போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை மிக்சியில் நல்லா கிரேட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அவ்வளோதான், நம்ம பொசோலினுக்கு வந்து இதெல்லாம் ரெடி ஆகிடுச்சு. டொமேட்டோ பியூரியும் நான் கிரேட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து ஒரு ஸ்பூன் பட்டர் போட்டு அது கூட நல்லா சாப் பண்ணி வச்சுருக்க கார்லிக்கும் கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன் சேர்த்துட்டு இதுவும் வதங்கினதுக்கப்புறம் நம்ம பியூரி ஆட் பண்ண பிறகு தேவையான அளவுக்கு சால்ட் போட்டு நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டுருங்க. அதை போகிற வரைக்கும் கிண்டி விட்டுக்கோங்க. நல்லா கொஞ்சம் பச்சை வாசனை போயிடும். இப்போ பச்சை வாசனை போனோடனே நம்மளோட சிக்கன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் வந்து நல்லா குட்டி குட்டி பீஸ் இருக்க மாதிரி இந்த அளவுக்கு இருக்கிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஊற வச்சுருக்க மாவு வந்து நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. நான் 2ஆக கட் பண்ணிக்கிட்டு இது நல்ல தின்னான ஒரு ஷீட்டுக்கு வந்து நல்லா நீங்கள் மாவை வந்து பெரட்டி விட்டுக்கோங்க. இந்த பக்கம் அந்த பக்கம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி. இப்போ வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு லசானியா ஷீட் தேவையோ அந்த சைஸ் தான் கட் பண்ணிக்கோங்க. நான் ரவுண்ட் பவுலில் எடுக்க போகிறேன், இருந்தாலும் நான் ஷீட் இந்த சைஸ் தான் கட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி எல்லா ஷீட்டுமே கட் பண்ணதுக்கப்புறமா நம்ம இந்தளவுக்கு தின்னாக இருக்கணும் ஷீட் சாஃப்டாக. இப்போ வந்து நம்ம சுடு தண்ணி அடுப்பில் வச்சிடலாம். அடுப்பில் வச்சு கொஞ்சம் தேவையான அளவுக்கு சால்ட் போட்டு இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஷீட் போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து ஒயிட் சாஸ் செய்கிறதுக்காக நான் ஒரு ஸ்பூன் பட்டரும் கொஞ்சம் மைதா மாவும் அதுக்கப்புறமா பால் ஊற்றி நல்லா திக்காக்கிட்டேன். இப்போ லசானியா ஷீட் எல்லாம் ரெடியாகி மேலே ஸ்டஃபிங்லாம் நான் வந்து லேயராக எடுக்க மறந்துட்டேன். ஸோ அதனால் மேலே செய்கிறது மட்டும் தான் எடுக்கிறேன். நான் ஓவனில் வச்சு தான் பேக் பண்ண போகிறேன். இப்போ ஒரு 15 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் இது நல்லா வந்து குக்காக இருக்குது, சீஸியாக இருக்குது. அவ்வளோதான், நம்ம லசானியா ரெடி ஆகிடுச்சு. வீட்லேயே ஈஸியாக செய்யலாம். சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும்.